நயன்தாரா விக்னேஷ் சிவன் கல்யாண ஆவணப்படம் நெட்ஃப்ளிக்ஸ் வலைதளத்தில் வெளியாகி அனைவரது விமர்சனங்களையும் பெற்று வருது. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஓடக்கூடிய அந்த படத்துல கல்யாணம் சம்பந்தப்பட்ட காட்சிகள் மிக குறைவாகவே காட்டப்படுது. இது முழுக்க முழுக்க அவரது சுயசரிதை குறிமடமாகவே அமைஞ்சிருக்கு. கல்யாண ஆவணப்படத்துல நயன்தாரா 20 வருட சினிமா வாழ்க்கையில் வெற்றி பெற்றதையும் லேடி சூப்பர் ஸ்டாரா மாறியதையும் காட்டுறாங்க. இந்த வீடியோவில் அவர் கடந்து வந்த பாதையில் சிம்பு, தனுஷ் போன்ற நடிகர்களால் ஏற்பட்ட தாக்கத்தையும் அதன் மூலம் தான் பெற்ற பெயர்களையும் அடியோடு மறைச்சிருக்காங்க. நயன்தாரா சினிமா கெரியரில் பிரபுதேவா, சிம்பு, தனுஷ் 3 பேரும் முக்கிய பங்காற்றியவங்க. ஆரம்பத்தில் நயன்தாரா பிரபுதேவாவை காதலிச்சாங்க. கல்யாணத்துக்கு பிறகு பிரபுதேவா நயன்தாரா நடிப்பதற்கு முட்டுக்கட்டைகள் போட்டதுனால அவரிடம் தொடர்பை துண்டித்து கொண்டாங்க. இதை கூட அவர் ஆவணப்படத்தில் காட்டுறாரு. சிம்பு, தனுஷ் பற்றி குறிப்புகள் அதில் இல்லை. இந்த இடத்திற்கு வர முக்கிய காரணமாக இருந்தவர் சிம்பு. ஒரு கட்டத்தில் இருவரும் காதலிச்சாங்க. சிம்பு நயன்தாராவை தனது வீட்டிற்கு அழைத்து சென்று அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க வச்சிருக்காரு. இருந்தாலும் இந்த காதல் ஈகோ பிரச்சனையினால முடிவுக்கு வந்திருக்கு. நயன்தாரா, தனுஷ் இடையே நல்ல நட்பு இருந்து வந்தது. யாரடி நீ மோகினி படம் இவர்களுக்குள் ஒரு கெமிஸ்ட்ரியை ஏற்படுத்தினாலும் கிசுகிசுக்களோடு அது முடிவடைஞ்சிருக்கு. நயன்தாரா தனுஷை வீட்டிற்கு அழைத்து செல்லும் அளவிற்கு உண்டாகியிருக்கு. நயன்தாரா என்ன சொன்னாலும் தனுஷ் கேட்பாராம். யாரடி நீ மோகினி பட வெற்றிக்கு பின் நயன்தாரா தனுஷிடம் அந்த படத்தில் பணியாற்றிய அனைத்து அசிஸ்டன்ட் இயக்குநர்களுக்கும் பைக் வாங்கி கொடுக்கும்படி கூறியிருக்காரு. அதற்கு எந்த ஒரு தடையும் சொல்லாமல் தனுஷ் அனைவருக்கும் பைக் வாங்கி கொடுத்துருக்காராம். இப்படி சிம்பு, தனுஷ் செய்த எல்லாத்தையும் இந்த சுயசரிதை படத்தில் காட்டலை.